ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லேண்ட்ஸ்கேப்பை நான் சிம்பிளாக ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்றத வாய்ஸில் சொல்லுவேன். அது முடிஞ்சால் கேளுங்க. அப்படி கேட்கலன்னா மியூட் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வாட்டர் கலர் நான் எதுக்கு பண்ணியிருக்கேன்னா, என்னோட வாட்டர் கலர் சீரிஸ் நோட்டுக்கு ஃப்ரண்ட் பேஜுக்காக இந்த வாட்டர் கலர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ கைஸ். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள். தூவி ஆர்ட்ஸோட வாட்டர் கலர் வச்சு அந்த வாட்டர் கலர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த வாட்டர் கலர் வந்து கம்ஃபர்டபுளாக அதை வச்சு பண்ணுங்கள். பேசிக்காக வந்து நீங்கள் கேம்லின் வச்சே யூஸ் பண்ணியே பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் இப்படி தான் பார்டருக்கு வந்து ஃபஸ்ட் டேப் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 1/2 இன்ச்சில் வந்து மாஸ்கிங் டேப் கிடைக்காததுனால நான் வந்து செலோ டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக உங்கள்கிட்ட என்ன பென்சில் இருக்கோ அந்த பென்சில் வச்சு நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸை ப்ராப்பராக சொல்லிடுறேன் பாருங்கள். இது நான் பண்ணுறது வந்து பஃப் போர்டுன்ற ஒரு நார்மலான ஒரு 150 GSM பேப்பரில் தான் நான் வந்து இதை ஒர்க் பண்ணுறேன். அதே போல் வாட்டர் கலர் என்ன பிராண்டுன்றது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ப்ரஷஸ் வந்து ரொம்ப ஹை பிராண்ட் ப்ரஷஸ்லாம் கிடையாது, பேஸான பிராண்ட் தான். கேம்லின் பிராண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். கேம்லினில் மாப் ப்ரஷ்ஷு. ஸோ வாட்டர் கலர் பொறுத்தவரை இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டாப்லேருந்து கீழே வரணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த ஃப்ளோ அப்படியே நீங்கள் கொண்டு வர முடியும். ஃபுல்லாக கீழேருந்து மேலே போனீங்கன்னா உங்களால் அந்த ஃப்ளோவை கொண்டு வர முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டாப்லேருந்து ஸ்கைலேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வாட்டர் ஃப்ளோவை கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு அந்த வெட்டாக இருக்கும் போதே பார்த்துட்டிங்கன்னா கலர்ஸ் அப்ளை பண்ணணும். வாட்டர் கலர் பொறுத்தவரையும் டோட்டலாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த கலர் அங்கே வாட்டர் இருக்கும்போது இன்னொரு கலர் வச்சிங்கன்னா அது ஓவராக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதுக்கான டைம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இடத்துல ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பதம், அதாவது அந்த ஒரு 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 ஃபீல் வரும். ஓகே, இது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆக போதும் போது அப்போ நீங்கள் டார்க் கலர் வைக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் மேலே கொஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டுருக்கேன். ஸோ மேலேருந்து நீங்கள் கீழே ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வாட்டர் கலரில் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். அதே போல் கலர் மிக்ஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஒரு டைம் கலர் மிக்ஸ் பண்ணும்போதும் நல்லா ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் நினச்ச கலர் வரணும் அப்படின்னா கம்பல்சரி ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து வாட்டர் கலர். அக்ரலிக்னா கூட காஞ்சிரும், உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. ப்ரஷஸில் இருக்கிறதா உடனே போயிடும். உடனே வாட்டர் கலர் அப்படி இல்லை. இருக்கிற வாட்டர் இருக்கும்போது கலர் அப்படியே ப்ரஷ்லேயே நிற்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஒன்ஸ் கலர் வைக்கணும். நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எப்படி லைட்லேருந்து டார்க் போகிறோம், ஒயிட் ஸ்பேஸ் எப்படி விட்டுருக்கோம், லைட்லேருந்து எப்படி டார்க் போகிறோம் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஒரு நிறைய விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணணும். வாட்டர் கலர் பொறுத்த வரையும் லைட்லேருந்து தான் நீங்கள் டார்க் போய் ஆகணும். ஒரு சில இடத்துல வெட்லேயே அந்த வெட் ஃபீல், அதாவது அந்த ஈரப்பதம் இருக்கும்போது தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு சில இடத்துல ஒர்க் பண்ணுறது, காஞ்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு நம்ம க்ரீனாக இருக்கிற ஸ்பேஸ் ஓரளவுக்கு ஒரு சைடில் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரும்போது அந்த வீடு பண்ணிகிட்ருக்கோம். வீடு பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா 2-3 கலர் தான். நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்க்கும்போது நிறைய கலர்ஸ் தெரியும். ஆனால் அதில் மெஜாரிட்டியாக என்ன கலர் இருக்கோ பேஸ் கலர் என்ன. இப்போ ஒரு வீடு ரெட் கலர் தான் அந்த வீடோட அந்த ஓட்டோட கலரு. ஆனால் அது ஷேடோ விழுந்து இல்லை பழசாகி கலர் மாறி இருக்கலாம். அப்போ அதை நீங்கள் நல்லா மைண்டில் எடுத்துக்கணும். ஒரு மரம்னா அது க்ரீன் கலர் தான், ஆனால் அது காஞ்சி ப்ரௌனாக மாறி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேஸ் கலர் என்னவோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது காஞ்சிடுச்சுன்னா அது மேலே மரத்துக்கு மேலே ப்ரௌன் கொடுத்தோம்னா அது ஒரு கலர் வேரி ஆகும். இப்போ வீடும் அப்படி தான். வீடு மேலே வந்து ரெட் இருக்குது, அதுக்கு மேலே நிழல் விழுந்து தான் அந்த இடம் கொஞ்சம் கருப்பாக தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்பப்போ அடுத்தடுத்து பண்ணுவோம். நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் கூட பாருங்கள், நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எங்கே ப்ரெஷர் கொடுக்குறோம், எங்கே டைரெக்டாக லைன் இழுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நல்லாவே கவனிக்கலாம். ஸோ நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் எங்கே தேவையோ அங்கே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். கலர் தெரியுதுங்களா? நான் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கலரை வந்து வச்சிட்ருக்கேன். கலரை வந்து வேறு வேறு கலர் கூட, அதாவது நமக்கு தேவைப்படுற கலர் கூட மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். அன்வான்டாக ஒரு கலர் மிக்ஸ் ஆகுதுன்னா அங்கே வச்சுட்டு நம்ம வாட்டர் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் போகவே கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து பேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்குனா இப்படி எம்டியாக இருக்குது வாட்டர் கலர் அப்படி தெரியும். வாட்டர் கலரை பொறுத்தவரையும் வாட்டரை பொறுத்த வரையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நம்ம லேயர் பை லேயர் ஏற்ற தான் அதுக்கான அழகு கூடிக்கிட்டே இருக்கும்.
ஸோ நம்ம போயிட்டு இருக்குது ஒரு செகண்ட் லேயர் இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னும் தேர்ட் லேயர் ஒன்று டார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஃபோர்த் லேயர் நல்லா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, பிளாக்கே யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக வாட்டர் கலர் பொறுத்த வரையும். கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பிளாக் கலர் மாதிரி டார்க்காக எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக முடிப்போம். ஓகேங்களா? அது வரையும் இது வந்து செகண்ட் லேயர் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம தேர்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த கலர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப டார்க்கான க்ரீன் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது மாதிரி லேயர் பை லேயர் தான் நீங்கள் ஏற்றணுமே. இன்னும் அது வாட்டர் கலர் சொதப்பிடுச்சா, ரொம்ப லைட்டாக இருக்கே, வரலையா, போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஸோ இப்படி தான் கட் பண்ணி எடுக்கணும் நீங்கள். அதாவது பேஸ் லேயர் ஒன்று வச்சு வாட்டர் ஃப்ளோலேயே பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக டார்க் கலர் வச்சு அப்படியே வாட்டரை வச்சு இப்படி ஸ்மெல்ஸ் பண்ணி அப்படியே பிளெண்ட் பண்ணி விடுற மாதிரி ஃபஸ்ட்டு கலர் வச்சுட்டு அப்படியே ப்ரஷ் வச்சு அப்படியே பிளெண்ட் பண்ணி விடுற மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். பார்க்கும்போது தெரியும் ஃபஸ்ட்டு கலர் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து எல்லா இடத்துலையும் போய் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து டார்க்காக வரப்போகுது, டார்க் லைட் வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, வேறு எதுவும் டிஸ்டர்ப் ஆகலை, கலர் வேறு எதுவுமே பிளெண்ட் ஆகலை அப்படின்னா ஸோ இது மாதிரி வேறு எங்கேயும் பிளெண்ட் ஆக வேண்டிய தேவையில்லைன்னா இது மாதிரி டேரெக்டாக கலர் வச்சு தண்ணி வச்சு அப்படியே நீங்கள் பிளெண்ட் பண்ணி விடலாம். இது வந்து ப்ளூ பண்ணப்பெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு பெயிண்ட் வச்சிடும், அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி விடுவேன். இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறதுலாம் ஷேடோஸ் ஆக்சுவலாக. அதனால தான் வந்து இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஷேடோஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வாட்டர் கலரில் கொண்டு வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு வாட்டர் கலர் பொறுத்தவரையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எது ஷேடோ, எது ரியல் கலரு, எது பண்ணால் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத. இப்போ நான் சொன்னேன்ல, அது நான் சொன்னதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தேர்டு தான் போய்கிட்டு இருக்கு. டார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக டார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இப்போ வந்து ரொம்ப பிளாக் மாதிரி நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம் கலர்ஸு. பிளாக் மாதிரி வைப்போம். அதே போல் ஒப்பேக்க கலர் வைக்கிறது. கலரை டேரெக்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் வாட்டர் வச்சு அப்படியே பெயிண்டோடு சேர்த்து லைன்ஸ் பண்ணுறது, டார்க் பண்ணுறது, இதெல்லாமே லாஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ இதை நீங்கள் லாஸ்ட்டாக தான் பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் முடிச்சுட்டு வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் ஏதோ வைக்கும் போதோ ஏதோ ஒன்று பண்ணும்போதோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஓரளவு உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போதும் நான் பேசுகிறதும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறதுக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து மியூட் பண்ணிட்டு கூட வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே போல் இந்த வாட்டர் கலர் நான் பண்ணியிருக்கிறது வந்து என்னோடய வாட்டர் கலர் சீரீஸ்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஒரு நோட் ஒன்று போடலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் பேஜுக்காக தான் இந்த ஒர்க் நான் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட்டில் ஃபாண்ட்லாம் ஆட் ஆகிருக்கும். இது எப்படி ஆட் பண்ணார், இது எப்படி எழுதினார், அதெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்க தேவையில்ல. நீங்கள் வந்து இந்த வாட்டர் கலர் எப்படி பண்ணியிருக்கிறோன்றது மட்டும் ஃபுல்லாக பார்த்தா ஓகே. மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம சேனலும் மானிட்டைஸ் ஆகி ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் தான் நமக்கும் வந்து அதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம போட்டுக்கிட்டே நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம், வியூஸும் போகாமல் யாரும் பார்க்காம இருந்து யாருமே பார்க்காத வீடியோவுக்கு நம்ம எதுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துடும். ஸோ இந்த வாட்டர் கலரை வந்து எல்லோரும் ஃபுல்லாக பார்த்து இந்த வாட்டர் கலர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவு செஞ்சு யூஸ்ஃபுல்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் நீங்கள் பண்ணலாம். இல்லை ப்ரோ நீ பண்ணுறது மொக்கையாக இருக்கு ப்ரோ நீ பண்ணுறது மொக்கையாக இருக்குது சார் அப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, சரி ஓகே மக்களே, புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.